Hello everyone. So இன்னைக்கு வந்து நம்ம பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி பண்ண போறோம். ஹை ஃப்ரீக்வன்சி பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் அவர் யூஸ் பண்ணுவோம். யூஸ்வலாக ட்ரேடிங் பண்ணுற மாதிரி 9:15 to 9:45. ஸோ டார்கெட் ஸ்டாப் லாஸ் நம்ம ரெண்டுமே செட் பண்ணிடுறோம் 2:1 ரேஷியோவில். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் அவருக்கு நம்ம என்ன ப்ராஃபிட் லாஸ் இருக்கோ அது நமக்கு எக்ஸிட் ஆயிரும். இன் கேஸ் டார்கெட் ஸ்டாப் லாஸ் ரீச் ஆகலாம். ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா அதோட க்ளோசிங் ப்ரைஸ் என்ன இருக்கோ அதில் அட்டம் பண்ணி எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த ரோபோல நீங்கள் ஓன் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண முடியும். சப்போஸ் ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை நம்ம வந்து ஆட்டோமேஷன் பண்ணி தருவோம். ஸோ கண்டிஷன்ஸ் பொறுத்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக பை அண்ட் செல் பண்ணும். நேற்றோட க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் வந்து 45,654 இருக்கு. நம்ம அர்த்தம் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இன்னைக்கு டேட் வந்து July 28. ஸோ அர்த்தம் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து 45,700 கால் ஆப்ஷன் 45,700 புட் ஆப்ஷன் எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம கால் ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம். இங்கே சிம்பிளில் போயிட்டு தென் சிம்பிள் காப்பி பண்ணிக்கணும். தென் ஃபியூச்சர் சார்ட்டில் ஃபீட் பண்ண போகிறோம். பேராமீட்டர்ஸில் ஸ்ட்ரைக் 1 கால் ஆப்ஷன் தரணும். தென் ஸ்ட்ரைக் 2 புட் ஆப்ஷன் தரணும். ஸோ சிம்பிளாக பி மாற்றிக்கணும். ஸோ இப்போ ரோபோவில் ஃபீட் பண்ணலாம். போர்ட்ஃபோலியோ செட்டிங்ஸில் ஆட் போர்ட்ஃபோலியோ தரணும். கொடுத்து எடிட் பண்ணுற ஆப்ஷன் கீழே வந்துடும். அப்படி போய் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்சேஞ்ச் என்எஃப்ஓ ஆப்ஷன் இண்டெக்ஸ் டைப் வந்து எம்ஐஎஸ் கால் ஆப்ஷன் நம்பர் ஆஃப் லாட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 200. lot size 15. terms of buy only more than normal active auto more than the list blue. So signal limit is 100 தரோம். சேம் லைக் புட் ஆப்ஷன் பண்ணலாம். ஸோ இந்த ஆல்கோ ரேட்டிங் பண்ணுறதுக்கு மினிமம் கேபிட்டல் நமக்கு 7,500 rupees தேவைப்படும் ஒரு லாட்டுக்கு. சப்போஸ் நீங்கள் 10 லாட்ஸ் பண்ண போறீங்கன்னா 75,000 வச்சுக்கணும். அதே மாதிரி ப்ராஃபிட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு சிங்கிள் லாட்டுக்கு நீங்கள் 250 rupees ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ 10 லாட்ஸ் நீங்கள் பண்ண போறீங்கன்னா 7,500 rupees 2,500 rupees ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம 50,000 செட் பண்ணுறீங்க டார்கெட். செட் பண்ணியாச்சு. ஸோ மார்க்கெட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ நமக்கு ஃபியூச்சரில் பை என்ட்ரி வரப்போ கால் ஆப்ஷன் பை பண்ணும். அதே மாதிரி ஃபியூச்சரில் செல் என்ட்ரி வரப்போ புட் ஆப்ஷன் பை பண்ணும். ஸோ க்ளோசிங் ஆஃப் த கேண்டில் நமக்கு வந்து என்ட்ரி வந்துடும். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகும் தெரியும். ஸோ செல் என்ட்ரி வந்திருக்கு. ஃபியூச்சரில் புட் ஆப்ஷன் பை பண்ணியிருக்கோம். ஸோ மேக்ஸிமம் 24,900 இருக்கு.
ஸோ டார்கெட் ரீச் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு கால் ஆப்ஷன் நமக்கு எந்த என்ட்ரியும் வரல. புட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்து 53,850 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். இப்போ ஆர்டர் புக் பார்க்கலாம். ஸோ புட் ஆப்ஷன் பை பண்ண ரேஞ்ச் வந்து 360.05 பை பண்ணியிருக்கோம். தென் ஸ்கொயர் ஆஃப் ரேஞ்ச் வந்து 378. ஸோ நீங்கள் ப்ரைஸ் அண்ட் டைமிங் பார்த்துக்கலாம். ஸோ இன்னைக்கு ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா வந்து 53,850. ஸோ இந்த வீக் நம்ம ட்ரேடிங் பண்ணது பார்த்தீங்கன்னா வந்து 5 டேஸில் நமக்கு எதுவுமே ஸ்டாப் லாஸ் ஆகலை. ஸோ நம்ம பெர்ஃபார்மன்ஸ் இப்போ பார்க்கலாம். அதோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். லாஸ்ட் 5 டேஸோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த சார்ட் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ மண்டே பார்த்தீங்கன்னா வந்து 21,780 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் 1 நிமிஷத்தில். டியூஸ்டே பார்த்தீங்கன்னா வந்து 20,520 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் 2 நிமிஷத்தில். வெனஸ்டே பார்த்தீங்கன்னா வந்து 18,312 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் 1 நிமிஷத்தில். தேர்ஸ்டே வந்து 50,400 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் 2 நிமிஷத்தில். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து 53,850 பண்ணியிருக்கோம். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து 5 மினிட்ஸ் நமக்கு எல்லா ட்ரேடிங் முடிஞ்சிருக்கு. இதே செட்டப்பில் நீங்களும் ட்ரேடிங் பண்ண முடியும். மினிமம் கேபிட்டல் வச்சு ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு 7,500 ருபீஸ் வச்சு நீங்கள் ட்ரேடிங் பண்ணியிருந்தீங்கன்னா வந்து ஸோ இந்த வீக்கில் வந்து சிங்கிள் லாட் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. ஸோ சிங்கிள் லாட் பண்ணுறப்ப வந்து எண்ட் ஆஃப் த வீக்கில் வந்து 1,250 ப்ராஃபிட் இருந்திருக்கும். சப்போஸ் நீங்கள் 10 லாட்ஸ் பண்ணியிருந்தா 75,000 கேபிட்டல் தேவைப்பட்டிருக்கும். ஸோ எண்ட் ஆஃப் த வீக் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா வந்து 12,500 இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து 20 லாட்ஸ் பண்ண போறீங்கன்னா வந்து 1.5 lakhs கேபிட்டல் தேவைப்படும். எண்ட் ஆஃப் த வீக் வந்து உங்களுக்கு 25,000 இருந்திருக்கும். ஸோ இந்த வீக்கோட ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 16.7% இருக்கு. இந்த ரொம்ப விஷயம் டவுட்னா காலர் வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம ப்ரொடியூஸ் அப்டேட். தேங்க்யூ.